Hello friends, வணக்கம். இன்னைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி பஞ்சாபி ஃபேமஸான டிஷ் அதான் சன்னா மசாலா. ஸோ சன்னா மசாலா அப்படின்றது நார்த் இந்தியன் டிஷ்ஷாக இருந்தாலும் அது சவுத் இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ். ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கப் வெள்ளை சுண்டல், இது வந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சுண்டலை வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஈஸியாக மசியணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம் சீவி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 தக்காளி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இங்கே வந்து ஹோல் கரம் மசாலா இருக்குங்க, அதாவது 2 பிரியாணி இலை, அப்புறம் 2 ஸ்டார் மேஸ், 1 பட்டை, அப்புறம் 3 லவங்கம், 1 ஏலக்காய், இதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அப்புறம் ட்ரை மேங்கோ பவுடர் அதாவது மாங்காய் பொடி 1 டீஸ்பூன், கிச்சன் கிங் மசாலா 2 டேபிள் ஸ்பூன். உங்ககிட்ட இந்த மசாலா பவுடர் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் சீரகத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரெடிமேட் சன்னா மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இந்த மசாலா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், இது கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 5-6 மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் நம்ம வேக வச்சுருக்க சுண்டல் 10-15 எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபோக் யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சுட்டு நீங்கள் மசாலாவில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே சமயம் மசாலா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். ஸோ 10-15 சுண்டல் மட்டும் மசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றுனீங்கன்னா தான் சன்னா மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 3 பேர்த்துக்கு செய்கிறீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது பட்டை, கிராம்பு, ஸ்டார் மேஸ், ஏலக்காய், அப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த மிளகு, சோம்பு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30-40 செகண்ட் வரைக்கும் விட்டிங்கன்னா உங்களுக்கு இது குக்கான ஸ்மெல் நல்லா வந்துடும். அது வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. அது கூடயே இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். இஞ்சி பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடணும், பச்சை வாசம் இல்லாமல் நல்லா குக் ஆயிடணுங்க. ஸோ 2 நிமிஷம் வரைக்கும் வணக்குனிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் மாறிடும். அது கூட நம்ம சீவி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை வந்து கட் பண்ணுறதை விட நீங்கள் கேரட் சீவுவீங்க இல்லையா, கிரேட்டர், அதை யூஸ் பண்ணி சீவி வச்சுக்கோங்க. ஏன்னா நார்த் இந்தியன் டிஷ்ஷஸில் இந்த மாதிரி வெங்காயத்தை சீவி ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வெங்காயத்தை பச்சை வாசம் போகிற வரைக்கும் குக் பண்ணணும், இல்லைனா மசாலாவில் பச்சை வாசம் அடிக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்குமாவது இதை வணக்கணும். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இதில் ஆட் பண்ணி குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். இதை வந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி, அப்புறம் மசாலா பவுடர் அதாவது கரம் மசாலா பவுடர், கிச்சன் கிங் மசாலா பவுடர், அப்புறம் ட்ரை மேங்கோ பவுடர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் வணக்குனிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து இது கூட நாம் மசிச்சு வச்சுருக்க சுண்டல், அப்புறம் வேக வச்சு வச்சுருக்க சுண்டல் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சுண்டல்லையும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் வெங்காயத்துலேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க.
உப்பு போட்டுட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வேக வைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம், அப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம், மொத்தமாக 20 நிமிஷம் வேக வைக்கணும். ஸோ நான் இப்போ ஒரு 20 நிமிஷம் வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா திக்காகிடுச்சு, அதே சமயம் நல்லா சூப்பரான ஸ்மெல்லும் வருதுங்க. ஸோ இதை வந்து சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது மேலே நான் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களோட டேஸ்டான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. ஸோ பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, இல்லைன்னா டோஸ்ட் பண்ண ப்ரெட், இல்லை சமோசா எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறையா நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் அதுவும் தமிழில் பார்க்கணுன்னா மறக்காமல் தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.